ஆம்லெட் மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபாரி குரூப். நாங்கள் இன்றைக்கி என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? இந்த நாட்டுக்கோழி முட்டையை வச்சு ஆம்லெட் மிளகு குழம்பு பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம், என்ன மாதிரி பண்ண போகிறது நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். ஆம்லெட் மிளகு குழம்பு செய்ய ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வெட்டி எடுத்துக்கிறோம். இது இந்த மாதிரி பெரிய சைஸில் வெட்டி எடுத்துக்கிறோம். இதை அப்படியே போட்டு வதக்கி எடுத்துக்கிறோம். அடுத்ததாக தக்காளியும் இது மாதிரி பெருசாக வெட்டிக்கிறோம். ஆம்லெட் மிளகு குழம்பு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தேவையான மசாலா எல்லாம் நாங்கள் போட்டு வதக்கி அதை அரைச்சி எடுக்கணும். அதை என்னன்னு அப்படியே பார்த்துட்டு விளங்கும். சட்டி ஹீட் ஆகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு, கொத்தமல்லி போட்டுக்கிறோம். அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா சின்ன சீரகம் கொஞ்சம், ஒரு 4 கராம்பு, சின்ன ஒரு துண்டு பட்டை, காஞ்ச மிளகு எண்ணெயில் கொஞ்சம் வறுத்துருவோம். இது கூட சேர்க்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி ஒரு துண்டு, கொஞ்சம் வெள்ளைப்பூடு, பெரிய வெங்காயம், தக்காளிக்காய் இதெல்லாம் இதோட சேர்த்து இதை நல்லா வறுத்துருவோம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். அடுத்ததாக மஞ்சள் தூளும் சேர்த்துருவோம். அப்படியே கொஞ்சம் கொச்சிக்க தூளும் சேர்த்துருவோம். தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த அளவு வதக்கி எடுத்து இதை நாங்கள் அப்படியே அரைச்சி எடுத்துருவோம். இது அப்படியே கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஆறணும்னா அப்படியே அரைச்சி எடுத்துருவோம். மசாலா எல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். அடுத்ததாக வந்து ஆம்லெட் முட்டை குழம்பு ரெடி பண்ணிக்கிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் கடுகு கொஞ்சம் சேர்த்துருவோம். அதோடு சேர்த்து சீரகம் கொஞ்சமும் சேர்த்துருவோம். அது கூட ஒரு 5 காஞ்ச கொச்சிக்காய் சேர்த்துருவோம். அடுத்ததாக இது கூட அரைச்ச மசாலாவையும் சேர்த்துருவோம். இப்போ மசாலா நல்லா கொதிச்சு தீக்கி அடுத்ததாக வந்து நாங்கள் ஆம்லெட் போட்டு எடுத்துருவோம். அடுத்ததாக பேனை வச்சுக்கிறோம். ஆயில் கொஞ்சம் ஊற்றிடுவோம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். அதோடய மிளகு கொஞ்சம் தூவிக்கிறோம். இது இந்த மாதிரி மடித்து ஆம்லெட்டை போட்டுக்கோங்க. இந்த அளவு ஹாஃப் பாயில் இருந்தால் போதும். வெங்காயம் தக்காளிக்கு எதுவும் போடாமல் இந்த மாதிரி ஒரு 4-5 முட்டையை பொரிச்சு எடுத்துருவோம். முட்டையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் கொதிக்கிற மசாலாவில் இந்த முட்டையெல்லாம் சேர்த்துருவோம். மிளகு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நாங்கள் முட்டையெல்லாம் சேர்த்துருவோம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். முட்டை நல்லா இப்போ மசாலாவோட கொஞ்சம் வெந்தோடனே ஒரு 5 நிமிஷம் ஒரு கொதி வச்சுட்டு எடுத்துடுவோம். ஆம்லெட் மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் இதை இறக்கி வச்சுடுவோம். சூப்பராக ஆம்லெட் மிளகு குழம்பு வந்துருக்கு. இது வந்து பிளேன் ரைஸுக்கு, இட்லி, தோசை, ரொட்டி, சப்பாத்தி இதுவரை எல்லாத்துக்கும் சூட் ஆகும். இதுமா உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட குழந்தைகளுக்கும் கொடுத்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.